ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlog. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், நம்ம R15 எடுத்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்ட்ரியான இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு மிஸ்ட்ரியான இடமே எனக்கு கிடைக்கல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன் பைக்கை. எனக்கு எந்த ஒரு மிஸ்ட்ரியான ஒரு இடமும் தெரியல. சரி, கிடைச்சா எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த ரோட்டில் நான் போனதே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போய் பார்க்கலாம், நம்மளுக்கு ஏதாவது மிஸ்ட்ரி ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். வாங்க, அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், ஏன்னா மைக் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்க, அப்படியே நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்க நம்மளுக்கே தெரியல. ஏன்னா கேரளா போகிற ரோட்டு மேலே இருக்கிறோம். இந்த ஊர் பேர் என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இந்த இடத்துல நான் ஏன் வண்டியை நிப்பாட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாய் செத்து கிடக்குது. அது சரியான நாத்தம் அடிக்குது. ஆனால் அது செத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் இருக்கும் போல் இருக்குது. அப்படியே எலும்பெல்லாம் வெளியே தெரியுது, ஒரே புழுவாக ஊறுது. எப்படி தான் இதை ரோட்டு மேலே பார்த்துட்டு அப்படியே போகிறவங்களுக்கு சரியான ஸ்மெல்லு வருது. இது யாராவது எடுத்து புதைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. நம்மளே எடுத்து புதைக்கலாம், ஆனால் ஒரு ஆள் எப்படி எடுத்து புதைக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அந்த நாய் என்ன கண்டிஷன் இருக்குதுங்கிற மட்டும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் அந்த நாய் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாய் தான் இங்கே தான் கிடக்குது. ஆனால் கண்ணுலேயே பார்க்க முடியல, அந்தளவுக்கு ரண கொடூரமாக இருக்குது. பாதி அழுகி பாதி அழுகாமல் இருக்குது. இது ஏதோ வண்டியில் அடிபட்டுருக்க மாட்டேருக்குது, அதனால தான் இந்த கண்டிஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த நாய் எப்படி இருக்குன்னு. ஓ காட், ஐயோ சாமி, பேய் மாதிரி இருக்குது இந்த நாய். இங்கே பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. என்னால் பக்கத்தில் ரொம்ப நேரம் நிற்கவே முடியல, நாற்றம் தாங்கவே முடியல. ஐயோ சாமி, வாங்க ஓடிடலாம் இங்கிருந்து. இது எப்படி எடுத்து அடக்கம் பண்ணுறது? இது அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இதே இடத்துல நம்ம மண் வேணால் போட்டு மூடிடலாம், ஒரு ஓரமாக இழுத்து மண் போட்டு மூடிடலாம். மேலே பாருங்கள், அப்படியே புழுவு, பாதி அழுகி அழுகாமல், ஆனால் பல்லு மட்டும் அப்படியே இருக்குங்க பாருங்கள். போதும், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இது யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணி இந்த நாயை நம்ம மண் போட்டு மூட சொல்லிடலாம். வாங்க, நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். எப்பா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நாயை மண் போட்டு நம்ம எடுத்தெல்லாம் புதைக்க முடியாது, ஆனால் இந்த இருக்கிற இடத்துலையே வச்சு நம்ம மண் போட்டு மூடிடலாம். சரி வாங்க, மண் போட்டு மூடுறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நான் மண் போட்டு மூடி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.